Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. பூண்டி ஏரியில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேற்று வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டிருந்த நிலையில் இன்று வினாடிக்கு 4000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பூண்டி ஏரியில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரித்திருக்கும் நிலையில் களத்தில் இருந்து விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. அவரிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். நேற்று 2000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டிருந்த நிலையில் இன்று 4000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. கரையோரம் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? கள தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக திகழும் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் விளங்கி வருகிறது. இந்த நீர்த்தேக்கமானது அதாவது 35 அடி உயரம் கொண்டதும் 3231 மில்லியன் கன அடி நீர் கொள்ளளவு கொண்டதுமாக இங்கு திகழ்ந்து வருகிறது. இந்த ஏரியிலிருந்து, அதாவது இந்த ஏரி எப்பொழுதெல்லாம் நிரம்புகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த கொசத்தலை ஆற்றின் வழியாக அந்த நீரானது திரண்டுவிடப்பட்டு இந்த மக்கள் அந்த ஏரியை பாதுகாக்கும் பொருட்டு இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி தற்பொழுது பூண்டி ஏரியின் மொத்த நீர்மட்ட உயரமான 35 அடியில் தற்பொழுது 33.06 அடியை எட்டியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதியும் அக்டோபர் மாதங்களில் சேமித்து வைக்கப்படும் நீரை காட்டிலும் தற்பொழுது அதிகமாக உள்ளதன் காரணமாகவும் இங்கே அதாவது வடகிழக்கு பருவமழையின் காரணமாக அதிக மழை பெய்து வருவதன் காரணமாக நீர்வரத்தும் பெருகி வருகிறது. இதன் காரணமாக தற்பொழுது அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து ஏற்கனவே 2000 கன அடி நீர் வீதம் திறந்துவிடப்பட்ட நிலையில் தற்பொழுது 4500 கன அடி நீரானது தற்பொழுது திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் இங்க அதாவது கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையை தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ளார். இந்த ஆற்றின் கரையோரம் வசிக்கும் 40க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு விடுத்துள்ள வெள்ள அபாய எச்சரிக்கையில் இந்த ஆற்றின் கரையோரம் சென்று குளிக்கவோ துணி துவைக்கவோ அல்லது செல்ஃபி எடுக்கவோ கூடாது எனவும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்களை அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அவர்கள் அந்த தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தி அங்கிருந்து பாதுகாப்பாக தங்க வைக்கவும் மாவட்ட ஆட்சியர் அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்பொழுது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நீர்வரத்தானது அதிகரிக்கும் பொருட்டு இந்த அணையிலிருந்து நீர் வெளியேற்றமும் அதிகரிக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது ஏரியின் நீர்மட்ட உயரமான 35 அடியில் தற்பொழுது 33.06 அடியை எட்டியுள்ளதன் காரணமாகவும் இந்த ஏரியின் நீர்மட்டத்தை 33 அடியிலேயே நிலைநிறுத்தும் பொருட்டு அணையின் பாதுகாப்பை பாதுகாக்கவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்பொழுது ஏற்கனவே திறந்துவிடப்பட்ட உபரி நீரான 2000 அடி கன அடியிலிருந்து தற்பொழுது 4500 கன அடியாக உயர்த்தியுள்ளனர். மேலும் இந்த ஏரிக்கு வரும் நீர்மட்ட அதாவது நீரின் அளவானது 2900 கன அடியாக உள்ள நிலையில் தற்பொழுது அந்த நீர்வரத்து மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக திருத்தணியில் 16.4 சென்டிமீட்டர் மழையும் சராசரியாக 17 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளதன் காரணமாகவும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டு தற்பொழுது அந்த கொசஸ்தலை ஆற்றம் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ளார். பூண்டி ஏரியில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று 2000 கன அடி நீர் வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 4000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இதனால் கொசஸ்தலை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் ஒருபுறம் நடைபெற்று வருகின்றன. கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.